पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்குள்ள குரு பகவானும் 2 வாரங்கள் வரை யோகாதிபதியான சுக்கிரன் உச்ச நிலைமையிலும் விரய ராசியிலும் சூரியனும் 3 வாரங்கள் வரை செவ்வாய் கிரகம் 2லும் 3ஆம் இடத்துல கேதுவும் பாக்கிய செல்வஸ்தானத்தில் ராகுவும் 9ஆம் இடத்துல சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகளால் அத்தனை திட்டங்களும் நல்லபடியாக நிறைவேறுங்க. பொருளாதார வளர்ச்சிகளும் ஏற்படுங்க. வருமானம் உயருங்க. இறங்கியிருக்கிற காரியங்களில் மன மகிழ்ச்சி சம்பவங்களும் நடந்தேறும். ஷேர் மார்க்கெட்டு உபரி கமிஷன் ஆதாய நடவடிக்கைகளில் வெற்றி உண்டாகும். குடும்ப ரீதியான சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க புதிய வாகனம் வாங்க இருக்கிறாங்க. மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்களில் இழுபறி ஏற்பட்டாலும் 2வது வாரம் முடிஞ்ச பிற்பாடு கை கொடுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் ஏற்படலாம். வாரிசுகளுக்காக கல்வி மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கான அலைச்சல் ஏற்படலாம். 4வது வாரத்தில் தந்தைக்கு சிறு வைத்திய செலவுகளை செய்ய நேரிடும். முதல் வாரம் கடந்த பிற்பாடு ஜாமீன் சிபாரிசு விஷயங்களில் கால் வைக்கக்கூடாது. உத்தியோகம் பணி பதவி விஷயங்கள் சாதகமாக நகரும். தொழில் வியாபார நிர்வாக நடவடிக்கைகளில் தாமதம் இடையூறு 2 வாரங்கள் கடந்த பிற்பாடு சரியாகும். புத்திர பாக்கிய கவலையில் இருக்கிற புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இனிமையெல்லாம் காத்திருக்குது. அனைவருக்கும் பூர்வீக சொத்து பங்கு வகையில் எதிர்பார்த்துள்ள சாதகங்களில் அதிர்ஷ்டம் உண்டாகும். புதிய பணி அயல் தேச உத்தியோகம் அரசு உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. இந்த மாதம் புதன் வெள்ளி மற்றும் திங்கக்கிழமையில் அனுகூலமான மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கும். பல மாத திட்டங்களும் இந்த மாதத்தில் 1, 3, 6, 9, 15, 21, 23, 24, 27, 31வது தினங்களில் நடைபெறுங்க. மொத்தத்தில் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒவ்வொரு கஷ்டமாக விலக போகுது. அடுத்தது பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது வாழ்க்கை துணையால் எதிர்பார்த்து இருக்கிற சௌகரியமும் வசதி உயர்வும் ஏற்படுங்க.
அடுத்தது வந்து மாணவ மாணவிகள் தீர்க்கமான உயர்கல்வி முடிவை எடுத்து குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவீங்க. அடுத்தது வந்து விவசாயிகள் மாதம் தொடங்கி 2 வாரங்கள் வரை எவ்வித புதிய இடர்பாடும் நஷ்டமும் உற்பத்தி சார்பாக ஏற்படாது. அடுத்தது வந்து உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்குற உத்தியோக இடமாற்றம் சட்டென கிடைக்கும். அடுத்தது வந்து தொழிலதிபர்கள் அயல்தேச புதிய பட்ஜெட்டு பெரிய முதலீடுகளை சற்று யோசிக்கணுங்க. இறுதி வாரத்தில் அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு செல்லலாம். கலைஞர்கள் முதல் வாரம் முடியறதுக்குள்ள மிக பெரியதொரு வாய்ப்பு அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது. அரசியல்வாதிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே கிடைத்திருக்க வேண்டிய பதவி கிடைக்கும். அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், ரேவதி, அஸ்வினி, மிருகசீரிடம். பணவரவும் அதிர்ஷ்ட நாட்களும் மே 17, 18, 21, 23, 24, 26, 29, 30, 31, ஜூன் 1, 2, 4, 5, 7, 8, 10, 14. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதம் வியாழக்கிழமையில் ஸ்ரீ குரு பகவானுக்கு பிரதீப பரிகாரம் செய்து வழிபட்டு கொள்ளணும். செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ செவ்வாய் கிரக வழிபாடு செய்யலாம்.